அதாவது தமிழ்நாடே திரண்டு போய் மதுரையில் நிற்கும் எனக்கு தெரிஞ்சு. அவங்க ஆரம்பிக்கணும்னு நினைச்சது மதுரை தான். ஒரு சில விஷயத்தால முடியல, அது தெரிஞ்ச விஷயம். மறுபடியும் அதே இடத்துல நம்ம உண்மையவே இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். மதுரைக்காரங்க சொல்லவே வேணாம். கமலுக்கு கூட்டம் கூடிச்சு, சீமானுக்கு கூட்டம் கூடிச்சு, எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் கூட்டிகிட்டே தான் இருக்குது. ஆனால் அது வந்து ஓட்டா மாறுன்னு சொல்ல முடியாது. இது ஒரு நல்ல விஷயம் தான். இதுக்கு முன்னாடி அவர் முதல் மாநாடு நடத்தினார், அதுவும் சக்ஸஸ்ஃபுல்லாக தான் பண்ணியிருந்தார். எதிர்பார்த்த கூட்டங்களை விட அதிகமாக கூட்டங்கள் வந்தது. இரண்டாவது மாநாடு, அதுவும் இவ்வளவு சின்ன ஒரு கேப்பில் வந்து இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு கட்சி உருவானது வந்து அது எல்லோரும் வரவேற்கத்தக்கது தான். ஓகேங்களா, அந்த கட்சி எவ்வளோ தூரம் சக்ஸஸ் ஆகும் அப்படிங்கிறது வந்து ஃப்யூச்சரில் அவங்க நடந்துக்கிறத பொறுத்து தான் இருக்குது. மற்றபடி நம்ம வந்து அதை அவங்க நடத்தையை பொறுத்து அதை நம்ம கணிச்சுக்கிடலாமே தவிர நம்ம அவர் கூட்டம் கூடிருச்சு அதனால் ஓட்டாம மாறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. கமலுக்கு கூட்டம் கூடிச்சு, சீமானுக்கு கூட்டம் கூடிச்சு, எல்லா தலைவர்களுக்கும் கூட்டம் கூட்டிகிட்டே தான் இருக்குது. ஆனால் அது வந்து ஓட்டா மாறுன்னு சொல்ல முடியாது. சிவாஜி கணேசன் படத்துக்கு கூட்டம் கூடிச்சு, சிவாஜி கணேசனால கட்சியில் வந்து நிலைச்சு ஜெயிக்க முடியல. இதே மாதிரி விஷயங்கள் இருக்குது. இப்போ வந்து இவரோட கொள்கைகள் எல்லாத்தையும் வந்து இவர் வந்து எக்ஸிக்யூட் பண்ணியிருந்தார். ஓகே, இது வந்து மக்களும் வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாங்கன்னா இவர் வந்து தன்னோட கட்சியோட வெற்றியை வந்து கொண்டாட வாய்ப்பு இருக்குது. முன்னாடி மாநாட்டில் நடந்த அந்த க்ரௌடே அப்படியே கிளம்பி வருவாங்க நான் நினைக்கிறேன். ஏன்னா இருக்க அவங்களுடைய மற்றவங்கள மாதிரி அரசியலுக்கு நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு தென் வந்துட்டு பெருசாக இருந்த ஒர்க் எதுவும் இல்லாமல் போயிட்டு இருக்காங்க. பட் இவங்க ஓகே சொன்ன மாதிரி பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருந்தோடனே கிளம்பி இவ்வளோ தூரம் வந்து போராடி ஒவ்வொரு விஷயத்திலையும் இப்போ இதுக்கு முன்னாடி இருந்ததோட ஒரு நடிகராக அவர் வந்து ஒவ்வொரு விஷயத்துக்கு குரல் கொடுத்தத விட ஒரு கட்சி ஆரம்பித்த உடனே கொஞ்சம் குரல் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. மேபி இப்போ இருக்கிற அந்த காலகட்டத்தில் ஓகே யாரும் இல்லை, அதுக்காக ஒரு விஷயம் பண்ணுறாரு அவர், அதுக்காக வந்து அவரோட டைம் எல்லாத்தையும் பண்ணுறாரு அப்படின்னும் போது நல்லதாக இருக்குது. ரெண்டாவது மாநாட்டுக்கும் எனக்கு தெரிஞ்சு அதோட க்ரௌட் அதிகமாக தான் வரும். ஏன்னா அவங்க ஆரம்பிக்கணும்னு நினச்சது மதுரை தான். ஒரு சில விஷயத்தால முடியல, அது தெரிஞ்ச விஷயம். ஸோ அதை விட்டுட்டு இப்போது மறுபடியும் அதே இடத்துல நம்ம உண்மையவே இன்னும் கொஞ்சம் கூட்டம் அதிகமாக தான் இருக்கும். ஏன்னா மதுரைக்காரங்க சொல்லவே வேணாம். ஃபர்ஸ்ட் மாநாடுக்கு என்ன முடியாத அளவுக்கு நிறைய பேர் வந்தாங்க. அதே நம்ம செகண்ட் மாநாடுலாம் என்ன ஆகுனே தெரியாது, ஒரு உலகமே போகும். கண்டிப்பாக அதை பார்ப்பீங்க எல்லாம். மதுரைன்னு பார்த்தாலே மீனாட்சி அம்மன் கோயில் தான். மோஸ்ட்லி மீனாட்சி அம்மன் கோயில் வரவங்க எல்லாருமே விஜய் பார்க்கணும்னு ஆசைப்படுவாங்க. ப்ளஸ் நிறைய பேர் வருவாங்க. அதாவது தமிழ்நாடே திரண்டு போய் மதுரையில் நிற்கும் எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா இங்கே விழுப்புரத்தில் வச்சப்பவே எங்கெங்கிருந்தோ போனாங்க, அதில் நிறைய பேர் டெத் ஆகிட்டாங்க. பட் இதனால தான் சொல்லி அது ஃபேக்கா இல்லை உண்மையானது தெரியல. பட் ஏன்னா இந்த மாநாடுக்கு போன வாட்டியோட அதிக அளவில் வருவாங்க. இந்த வாட்டி வந்து போன வாட்டி அதாவது இவ்வளோ பேர் வருவாங்களான்னு சொல்லி அவர் எதிர்பார்க்கல. இந்த வாட்டி அதெல்லாம் அனலைஸ் பண்ணி பண்ணுவார். அதாவது இந்த சாப்பாடு, தண்ணி, இந்த லைன்ஸ், இந்த இடம் அப்படின்ட்டு போன வாட்டி இடமே இல்லாத அளவுக்கு நின்னாங்க. இந்த வாட்டி எல்லாமே கொஞ்சம் பார்த்து அதாவது புதுமக்களுக்கு என்ன வேணும்ன்றதை அனலைஸ் பண்ணி பண்ணுவார். போன வாட்டி அந்த மாதிரிலாம் எதுவுமே அனலைஸ் பண்ணி பண்ணல அவரு. ஏன்னா அவர் நினச்சி கூட பார்க்கல அவ்வளோ பேர் வருவாங்க. இந்த வாட்டி எல்லாமே அனலைஸ் பண்ணி அங்கங்கே எல்லாருக்கும் தண்ணியிலேருந்து சாப்பாட்டுலேருந்து எல்லாமே கண்டிப்பாக போகும். எல்லாரும் பயந்துட்டானே இருக்காங்க டிவியை பார்த்து. யார் இப்போ எல்லாமே இப்போ டிவிக்கேன்னு சொன்னாலே பயப்படுறாங்க. ஐயோ நெக்ஸ்ட் அவங்க வந்துருவாங்களோ. பயம் இல்லாதவன் எதுவுமே பண்ண மாட்டான். பட் ஏன்னா பயம் வந்துச்சுன்னு வச்சுங்களேன், இதுக்கப்புறம் தான் எல்லாமே ஐயோ மக்களுக்கு இது பண்ணலாம் அது பண்ணலாம் சொல்லி சொல்லுவாங்க. அந்த டைமில் டிவியை பார்த்தா இப்போதைக்கு நிறைய பேர் பயப்படுறாங்க. 2026 தான் தெரியும் அந்த பயந்ததுக்கான அர்த்தம். கண்டிப்பாக நல்லா இருக்கும். நம்ம விஜய் ஃபேன் தான் அப்பத்துலேருந்தே. பட் ஆனால் டிவிக்கே வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும்னு சொல்லி தோணுது. நிறைய பேர் சொல்கிறாங்க. அந்த வார்த்தையை கண்டிப்பாக சார் விஜய் சார் வந்து நிறைவேற்றுவார் கண்டிப்பாக. இல்லை, எங்கள் சதர்ன் சைடு ஃபுல்லாமே எனக்கு திருநெல்வேலி. சதர்ன் சைடு ஃபுல்லாகவே வந்து நான் பார்த்துருக்கேன். தூத்துக்குடி, திருநெல்வேலியில். தூத்துக்குடியிலலாம் நான் எதிர்பார்க்காத வாய்ஸ். ஏன்னா டிஎம்கே மட்டும்தான், தூத்துக்குடினாலே டிஎம்கே தான். ஏடிஎம்கே கூட்டம்லாம் கூட்டும் போது நான் பார்த்துருக்கேன், வெறும் ஒரு 100 பேர் தான் இருப்பாங்க. எடப்பாடி வந்தோன்னு சொன்னாலுமே 100 பேர் 200 பேர் தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ டிவிகேக்கு வந்து அதுக்காகவே ஒரு தனியாக நம்ம டிஎம்கே வந்ததுக்கு அடுத்து ஒரு கட்சி மாதிரி அவங்க வளர்ந்துட்டும் வராங்க. அதை வந்து நம்ம கண் கூட பார்க்கோம். இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது. கூட்டங்கள் வந்து எவ்வளோ வருங்கிறத கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு அப்ராக்சிமேட்டாக பிளான் பண்ணிவிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி பிளேஸ் செலக்ட் பண்ணால் வந்து நல்லாயிருக்கும். எதுக்காகன்னா நாளைக்கு வந்து அவங்க எல்லோரும் கார் ஏறி போயிடுவாங்க. எல்லா அரசியல் தலைவர்களும் தான் இன்க்ளூடிங். அந்த பாதிக்கப்படக்கூடியது வந்து மக்களாக மட்டும்தான் இருக்கும். நம்பி வந்துட்டு அதில் உள்ள ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடியது மக்களாக இருக்கும். அதனால் யார் எந்த கட்சியோ அவங்க வந்து தங்களோட கூட்டம் வந்து இதை தாண்டி ஒரு மாநாடு நடத்தியிருக்காங்க. ரெண்டாவது மாநாடு நடத்தும் போது எந்த அளவுக்கு கூட்டம் வருங்கிறத ஓரளவு ப்ரிடிக்ட் பண்ண தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரியான எல்லா அந்த நடவடிக்கைகளும் முன்னேற்பாடுகளும் அவங்க வந்து பண்ணினாங்கன்னா நல்லாயிருக்கும். ஓகே, எப்படி இருக்குது ஆரம்பிச்சு கட்சியை அனௌன்ஸ் பண்ணார், கூடி அனௌன்ஸ் பண்ணார், மாநாடு, இப்போ நடுவில் ஒரு ஆர்ப்பாட்டம்,
அடுத்தடுத்து அவங்களோட நகர்வுகள் எப்படி இருக்கு? இப்போ வந்து இவரோட ஸ்பீச் வந்து நல்லா இருக்கு. ஆனால் நான் ஓப்பனாக சொல்லப்போனால் கொஞ்சம் அந்த மூவியில் பார்க்குற மாதிரியே இருக்குது. அவரோட டயலாக்ஸ் எல்லாமே வந்து அதுதான் மூவியில் உள்ளதான் ரியல் லைஃபுக்கு மாறுதாங்க நிறைய மக்கள். ஆனால் வந்து ரொம்ப என்ன மாதிரி ஆட்களுக்கு வந்து, ஏன்னா நான் கொஞ்சம் யதார்த்தவாதிகள், ரொம்ப கவர்ந்துருக்கிற மாதிரிலாம் ரொம்ப கவர்ந்துருக்கிற மாதிரி இல்லை. அவர் வந்து பேசுகிறாரு, நல்லா பேசுகிறாப்புல, எல்லாமே அது மக்கள் எல்லாருமே அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஆனால் அவர் ரொம்ப அதிகமாகவே பேசுகிற மாதிரியே இருக்குது. முதல்ல அவர் எனக்கு தெரிஞ்சு செயலில் வந்து ஈடுபடணும்னு நினைக்கிறேன். செயலில் ஈடுபட்டுட்டு அவர் சொல்கிறத மக்கள் அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. அதாவது மொதல் படத்துலேயே ரொம்ப ஆக்ஷன் காட்டி நடித்தோம்னா அக்செப்ட் பண்ண மாட்டாங்கல்ல மக்கள் யாராக இருந்தாலும். நானே இருக்கேன் புதுசாக, நான் இப்போ ஒரு 20 படம் நடித்ததுக்கு அடுத்து ஹைட் அண்ட் வெயிட்டாக இருக்கிறதுனால நான் என்ன பண்ணுறாலும் அக்செப்ட் பண்ணுவாங்க. மொதல் படத்துலேயே அடிக்கிற மாதிரி பார்த்தா கொஞ்சம் சிரிப்பாங்க. அதே மாதிரி இவர் வந்து முதல்லையே வந்து இவர் வந்து செயலில் நிறைய விஷயங்களை கொண்டு வந்துட்டு அதுக்கப்புறம் இவர் வந்து பண்ணினார்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஓகே, விஜயோட வந்து ரசிகர்கள் இப்போ வந்து அவர்களோட தொண்டர்களாக வந்து இருக்காங்க. அவர் போகிற இடங்கள்லாம் வந்து நிறைய பார்க்குறோம். மரத்து மலை ஏறி வேன் மலை பார்த்துட்டு இருக்கோம், நிறைய விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க. ஆக்சுவலி ரசிகர்கள் வேற தொண்டர்கள் வேறையா வந்து கொஞ்சம் இருந்தால் நல்லா இருக்கும். ஏன்னா இப்போ வந்து நான் வந்து அவரோட ரசிகர் கிடையாது. ஆனால் அவரோட கொள்கைகளை வந்து அவர் இப்போ அரசியல்னு வரும்போது ரசிகர்கள்ங்கிறத தாண்டி அவர் ரசிகர்கள்ங்கிறது அவரோட ஒரு விஷயமா இருக்கட்டும். ஆனால் அவரோட கொள்கைகளும் கோட்பாடுகளையும் வந்து நான் பிடிச்சிருந்து நான் அவர் பின்னாடி வரணும். அந்த ஒரு விஷயம் மட்டும்தான் ஜெயிக்கும். ரசிகர்கள் எல்லா ரசிகர்களும் எல்லாருமே இப்போ நிறைய ரசிகர்கள் இருந்திருப்பாங்க. நிறைய பேர் டிஎம்கேல இருந்திருப்பாங்க, நிறைய பேர் ஏடிஎம்கேல இருந்திருப்பாங்க. அவங்க எல்லாருமே வந்து ஓட்டு வந்து விஜய்க்கு தான் போடுவாருன்னு சொல்ல முடியாது. அவரோட கொள்கைகளையும் கோட்பாடுகளையும் வச்சு தான் அவர் வந்து ஓட்டு வாங்குறது வந்து அவரோட கையில் தான் இருக்குது. அதையும் அவர் எக்ஸிக்யூட் பண்ணால் நல்லாயிருக்கும். தமிழ்நாட்டுக்கு வந்து நிறைய மக்கள் எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க, மாற்றங்கள் தேவைன்னு எதிர்பார்க்குறாங்க. அது வந்து அவர் பயன்படுத்தினார்னா நல்லாயிருக்கும். ஏன்னா ஒரு ஏடிஎம்கேங்கிற ஒரு கட்சி இப்போ ரொம்ப ஒரு கீழ் நோக்கியே போயிட்டு இருக்க மாதிரி ஒரு நிலையில் இருக்குது. இப்போ இந்த இடத்துல புதுசாக ஒரு கட்சி முளைச்சி வரும்போது மக்களும் ஆதரிக்க தான் செய்கிறாங்க. அதை பயன்படுத்துறது நல்லபடியாக பயன்படுத்தினா மக்கள் நல்லா இருப்பாங்க. எல்லா அரசியல்வாதிகளும் நல்லா தான் இருக்காங்க. மக்கள் நல்லா இருக்கணும். மக்களுக்கு ஏற்ற மாதிரி அவங்க விஷயங்களை பண்ண வேண்டியிருக்கும். பண்ணுனா நம்ம நாடு நல்லா இருக்கும். ஓகே, இதுவரையும் அவங்களோட செயல்பாட்டில் இப்போதைக்கு உங்களோட சப்போர்ட் வந்து யாருக்கு? இவரோட செயல்பாடுகளையும் பார்க்குறீங்க, மற்றவங்களோட செயல்பாடுகளையும் பார்க்குறீங்க. உங்களுடைய ஆதரவு யாரு? இல்லை, இவர் வந்து இப்போ தான் உள்ளே வந்திருக்காரு. இவர் வந்து எலிஜிபிளாக உள்ளே வந்திருக்கிறாரு. ஆனால் இவர் இன்னும் கொஞ்சம் வந்து பண்ண வேண்டியிருக்கும். இப்போ எப்படின்னா வந்து நான் என்ன நினைப்பேன்னா, இப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி விஜய் சார் வந்து அவரோட தொகுதியில் ஜெயிக்கிறாரு, அது வந்து ஒரு நல்ல விஷயந்தான், நல்ல கருத்து. ஆனால் அவர் நிப்பாட்டி இருக்க எல்லா இடங்கள்லையுமே அவர் ஜெயிக்கணும். அந்த ஆட்கள் இவரே மாதிரி இருக்கணும். அப்படி இருந்தால் தான் ஜெயிக்க முடியும். ஏன்னா வந்து திமுகங்கிறது இப்போ வந்து ஆட்சியில் இருக்காங்க. அது ஒரு மிகப்பெரிய ஒரு ஆலமரம். எந்த ஒரு புயல் மழை என்ன அடித்தாலும் அசையாத ஒரு ஆலமரம். அது பக்கத்தில் நம்ம வரும்போது நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய விழுதுகளும் ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு விழுதுகளாக இருந்து அவங்களாலையும் வந்து இந்த சொசைட்டிக்கு வந்து எங்களாலையும் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு வாய்ஸோடு இருந்தால் இவங்க வந்து ஆட்சியை பிடிக்க வாய்ப்பு இருக்குது. ஓகே தான் அவரோட செகண்ட் இது எனக்கு ஓகே தான். எனக்கு அவரை பிடிக்கும். எந்த மாதிரின்னு தெரியல, எந்த மாதிரி ஃபீல்டும் தெரியல, ஆனால் நல்லா இருக்கும் அப்படின்றதா. ஓகே, ஃபர்ஸ்ட் மாநாடு பார்த்தீங்களா? ஃபர்ஸ்ட் மாநாடு பார்க்கும்போது எப்படி இருந்துச்சு? நான் போனேன். நீங்கள் போனீங்க? நான் போனேன். ரொம்ப நல்லா இருந்தது. ஒன்ஸ் அவர் ஸ்பீச் நல்லா இருந்தது. ஒன்ஸ் ஏன்னா இப்போ ரெகுலராக இருக்க அரசியல்வாதியோட பேசினார்ல அவர். எம்ஜிஆருக்கு அப்புறம் ஒருத்தர் வராரு பேசுகிறாரு, அது நல்லா தான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருந்தது. க்ரௌட் அதிகம் தான். ஒன்ஸ் டிவியில் 2 lakhsன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஒன்ஸ் எவ்வளோலாம் ஐடியாலாம் இல்லை, நிறைய இருந்தாங்க. நாங்கள் போனோம், நானே என் பிரதர்ஸ் எல்லாம் போனோம். இல்லை, நான் லாங்கில் தான் இருந்து பார்த்தேன். கிட்டலாம் போல, லாங்கில் இருந்து பார்த்தேன். ஓகே, அந்த மாநாடு முடிச்சுட்டு வெளியே வந்து வீட்டுக்கு போகிறதுக்குலாம் எவ்வளோ நேரம் ஆச்சு? கேங்காக போனாங்க. ஒன்ஸ் வந்து போனதில் வண்டியில் போனோம். ஸோ அது போயிட்டு வரதுக்கு லேட் ஆயிடுச்சு. தவறுன்ட்டு எதுவுமே சொல்ல முடியாது ப்ரோ. ஏன்னா எல்லாம் தவறு நடக்காமல் எதுவும் இல்லையே. அவங்களோட அவங்க வந்து ஒரு மாநாடு கூட்டியிருக்காங்க. மக்கள் வந்து அதை எப்படி ஏற்றுக்கிறாங்க? யங்ஸ்டர்ஸ் தானே மேக்ஸிமம் போனது. மீன்ஸ் அதனால் யாருமே இப்போ வந்து அதை தப்புலாம் சொல்ல முடியாது. டிவிலேயே போட்டாச்சு, அவ்வளோதான் முடிஞ்சிச்சு. மீன்ஸ் அவங்களோட ஏன்னா இப்போ மக்கள் நெக்ஸ்ட் இயர் வந்து எலெக்ஷன், அவங்களோட ஒப்பீனியனை தாண்டி மீன்ஸ் இதெல்லாம் நாங்கள் பண்ணுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையை வந்து மக்களுக்கு கொடுத்தாங்கன்னா நல்லாயிருக்கும் ப்ரோ. எல்லாமே பேசிக் தானே. அவங்களே இப்போ ஆரம்பிச்சிருக்காங்க. மீன்ஸ் எப்படி
எப்படின்னு நமக்கு இப்போ தெரியாது. ஆரம்பிச்சு ஏன்னா இப்போ சப்போஸ் ஜெயிச்சிட்டாங்கன்னா அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையா, எம்எல்ஏ ஒரு தொகுதியில் பிடிச்சிட்டாருன்னா அவரோட இது தெரிஞ்சிடும்ல. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாரு இது பண்ணுறாரு அப்புறமா சொல்லலாம். வரத்துக்கு முன்னாடியே சொல்லிட்டோன்னா என்ன பிரயோஜனம்? அது ஒன்றுமே இல்லையா. அவர் அவர் வரமாட்டார்னு சொல்லவும் முடியாது. வந்துட்டா இது செய்வார் அது செய்வார்னு சொல்ல முடியாது. இல்லை அவர் வரட்டும் வந்தால் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தா நான் சும்மா போனோம் ப்ரோ. ஒன்ஸ் என்ன நடக்குது அப்படின்றதுக்காக போனேன், அவ்வளோதான். செகண்ட் ஓட்டு ஃபர்ஸ்ட் ஓட்டு வந்து நான் வெளிப்படையாக சொன்னால் சீமானுக்கு போட்டேன். இந்த வாட்டி இவருக்கு விஜய்க்கு போடலான் இருக்கு. சும்மா ஒரு இதுக்கு போனதுக்கே பெரிய கூட்டம் வந்துருச்சு ஷூட் போகிறப்பயே. ஸோ அதனால் எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான கூட்டம் இருக்கும், நிறைய பேர் வருவாங்க அங்கே. எனக்கு தெரிஞ்சு நிறைய நல்ல நல்ல முடிவுகள் வரும் நான் நினைக்கிறேன். இதை விட இந்த தடவை நிறைய விஷயம் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. பட் அதுக்கான அந்த ஒரு ஆரம்ப புள்ளி அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த மாதிரி இதில் வந்து எனக்கு தெரிஞ்சு அதிகமாக இருக்கிறதுனா வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஓகே, மதுரை அப்படின்னாலே வந்து ஒரு நடிகராக இவரை பார்த்தோம் அப்படின்னா மதுரைனாலே அது ஆக்சுவலி நல்ல கோட்டை அப்படின்னு சொல்லுவாங்க. ஆமாம் மதுரை கோட்டை. நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஒரு ரீசெண்ட் டைம்ஸ் அவர் மதுரை அந்த ஏர்போர்ட் போகும்போதே பயங்கர ஃபஸ்ட் இருக்கும். நடிகராக பார்த்துட்டு கொஞ்சம் அந்த க்ரௌட்ஸ் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்குது வாய்ப்பு. இல்லை எனக்கு அப்படி தெரியல. ஏன்னா நம்ம லாஸ்ட்டாக நடந்த அந்த இதோட மாநாட்டிலே பார்த்தோம்னா நான் தலை ரசிகன் தான். ஆனால் தளபதி ரசிகர் ஒன்று ஒரு பேனர் ஒன்று இருந்ததில்ல. மேபி ஏன் அப்படின்னா அவங்களுக்கு தெரியுது இப்போ இருக்கிற காலகட்டத்தில் யாரோ ஒருத்தர் வந்து நம்மளோட இதுலேருந்து போராடணும், நம்ம அதை வச்சு தான் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருக்குது. மேபி எனக்கு தெரியல, அவங்க 2 பேருக்குள்ள ஃப்ரெண்ட்ஷிப் அது இப்போ ரீசெண்ட் காலத்தில் நீங்கள் பார்த்துருக்கீங்க. அஜித்தை பற்றி விஜய் சொல்கிறதோ, விஜயை பற்றி அஜித் சொல்கிறதோ, அவங்களுக்குள்ள அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பு அது அப்படியே வந்து இதுக்கு முன்னாடி ஒரு சோஷியல் மீடியாவில் சண்டையாக போட்டுருவாங்க யார் பெரியவங்க அப்படின்றத விட்டுட்டு ஓகே அவங்கவுங்க பார்த்து அவங்கவுங்க இது பண்ணிட்டாங்க. அவர் ரேஸுக்கு கிளம்பிட்டாரு, இவங்க வந்து நான் அரசியலுக்கு ஒன்று பண்ண போகிறேன் எனக்காக இருந்தவங்களுக்கு அப்படின்னு நினச்சி வந்தது. அதனால் எனக்கு தெரிஞ்சு இதில் யாருமே இந்த ரசிகன் அந்த ரசிகன் இல்லை, எல்லோரும் சேர்ந்து சப்போர்ட் பண்ணுறாங்கன்னு தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பார்த்ததும் சரி, அதுக்கு பின்னாடி நிறைய ஃபேன்ஸ் இருக்கிறதுனாலும் வெவ்வேறு ஹீரோஸோட ஃபேன்ஸ் இருந்தாலுமே அவங்க ஜென்ரலாக என்ன சொல்கிறதுன்னா ஓகே நோ ப்ராப்ளம், வாங்க நல்லது செய்யணும்னு வரீங்க செய்யுங்க, நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அதுதான் சொல்கிறாங்க. ஸோ அந்த இடத்துல நம்ம வந்து இது மதுரை அவரோட கோட்டை தலையோட கோட்டையாக இருந்தாலும் எனக்கு தெரிஞ்சு அந்த தலையோட ரசிகர்கள் தளபதியோட ரசிகர்களுக்கு ஆதரவு தருவாங்க நான் நினைக்கிறேன். விஜயகாந்த் அவர்கள் வந்து மதுரையில் மாநாடு போடும்போது வந்து பயங்கரமான ஒரு க்ரௌட் வந்துச்சு. விஜய் மாநாடு போடும்போது வந்து அந்த வீடியோலாம் காமிச்சு வந்து இதுதான் அதிகமாக இருந்துச்சு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. மதுரைக்கே வந்து வராங்க, எதிர்பார்க்கலாமா க்ரௌட? கண்டிப்பாக அதான் சொல்கிறேன்ல. ஆக்சுவலாக நம்ம எல்லாருமே அது அந்த அளவுக்கு எனக்கு இது வயசு இல்லப்போ நம்ம வந்து ஒரு வேளை விஜயன் சாருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம் அப்படி மாதிரி தான் இருக்குது. ஸோ அந்த தப்பை இந்த இடத்துல பண்ணக்கூடாதுன்னு நிறைய சோஷியல் மீடியாவில் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஏன்னா அவர் வந்து அவ்வளோ செய்யணும்னு நினச்சாரு, இப்போ வரைக்கும் அவர் செஞ்சுட்டு இருந்தார் சாவர காலத்து வரைக்கும். ஸோ அவரை பற்றி சொல்லணும்னா விஜயன் சாரை பற்றி இப்போ யாரும் நெகட்டிவாக யாருமே சொல்ல மாட்டாங்க, எல்லாருமே பாசிட்டிவாக சொல்கிறாங்க. நீங்களாம் எங்கேயா போயிருந்தீங்க அவர் இறக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல வேண்டாம் அப்படின்ற மாதிரி இருந்ததில்ல. ஸோ அந்த தப்பை இப்போ பண்ணக்கூடாதுன்றதுக்காக தான் இப்போ வந்து விஜய் சாருக்கு ஆதரவு தருவாங்க நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக கொடுப்பாங்க அப்படின்னு. அடுத்தடுத்த நகர்வுகள் எப்படி இருக்குது, உங்களோட சப்போர்ட் யாருக்கு? அடுத்தடுத்த நகர்வுகள் எனக்கு தெரிஞ்சு நல்லா தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இப்போ தான் அவங்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. யாரையும் வந்து என்ன சொல்கிறது, நீங்கள் அது பண்ணணும் இது பண்ணணும் அப்படின்னு நம்ம யாரையும் சொல்லக்கூடாது. நம்ம ஒரு விஷயம் செய்ய போகிறோம்னா ஆரம்பத்தில் நம்ம கற்றுக்கிட்டு தான் ஆகணும். அவங்க அரசியல்ன்ற ஒரு பெரிய விஷயம், அவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் எந்த காரணத்துக்காக வந்து செய்கிறான்னு தெரியல. ஆனால் அவர் சொல்கிறதுபடி பார்த்தா ஓகே இவ்வளோ இது இருக்குது, ஆனால் உண்மையாகவே அவ்வளோ ப்ராப்ளம்ஸ் இருக்குது, யாரும் பெருசாக கண்டுக்கல. பட் அவங்க வந்து அதை நோட்டிஃபை பண்ணி இதெல்லாம் சேஞ்ச் பண்ணணும், இதை நம்ம கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லும் போது அதுக்காக நம்ம சப்போர்ட் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக வந்து இல்லை நீ இப்போ தான் வந்தோடனே முதலமைச்சராக அந்த இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு தப்பு, அது வேண்டாம். ஏன்னா அவங்க இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, அவங்க அடுத்தடுத்த கட்டம் இப்போ 2026ன்றாங்க. ஒருவேளை அதில் ஏதோ ஒரு எதிர்கட்சியாக வரலாம், அந்த மாதிரி ஒவ்வொரு இதுவுமே கற்றுக்கிட்டு தான் வராங்க. அதில் வந்து எவ்வளோ செய்ய முடியும், எந்த அளவுக்கு குரல் கொடுக்க முடியும் தான் நம்ம பார்க்க முடியும். உங்களோட சப்போர்ட் யாருக்கு? அதை பற்றி இப்போ சொல்ல வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு ஆக்சுவலாக நான் ஒரு இதுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு இருந்தேன். ஏன்னா என்னோடய ஓட்டு அவங்கள தான் பண்ணேன். பட் அது போட்ட பின்னாடி தான் எனக்கு பெரிய இதாச்சு. பட் இப்போ வந்து பார்ப்போம், அந்த எலெக்ஷன் அப்போ அவங்கவுங்க ஒரு கொண்டு வருவாங்க இந்த மாதிரியெல்லாம் நாங்கள் பண்ணலான்னு இருக்கோம் அப்படின்னு. அப்போ யாரோட இது ஓகேவாக இருக்கோ அவங்களுக்கு நம்மளுடைய சப்போர்ட் கொடுப்போம். பட் எனக்கு தெரிஞ்சு ஓகே புதுசாக யாரோ ஒன்று முயற்சி பண்ணுறாங்கன்னு போது அவங்களுக்கு நம்ம சப்போர்ட் கொடுக்கலாம். எனக்கு ஓகே எல்லோரும் கொடுப்பாங்கன்னு நான் நினைக்கிறேன், அவ்வளோதான்.